சார் இப்போ பார்த்தீங்கன்னா கூலி படம் வந்து அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. இந்தியா முழுக்க மிகப்பெரும் எதிர்பார்ப்போடு இருக்குது. ஏன்னா பேன் இந்தியன் ஆக்டர்ஸ் யாரெல்லாம் இருக்கான்னு சொல்ல வேண்டியதில்லை. இப்போ வந்து அந்த படம் அவ்வளோ எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரிலீஸ் ஆக போகிற அந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஏ சர்டிஃபிகேட் என்னன்றது உங்களுக்கே தெரியும், நீங்கள் சென்சார் குள்ளே இருக்கீங்க. ஸோ இந்த ஏ சர்டிஃபிகேட் வந்து இந்த படத்தோட வசூலை வந்து அஃபெக்ட் பண்ணுமா? இல்லை, ஏ சர்டிஃபிகேட்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து நிறைய பேரோட தவறான புரிதல் என்னென்னா, ஏ சர்டிஃபிகேட்னா அது வந்து ஆபாச காட்சிகள், கவர்ச்சி காட்சிகளை தான் ஏ கொடுத்துட்டாங்க. அப்படி கிடையாது. ஏ சர்டிஃபிகேட்ன்றது அந்த படத்தில் வந்து அதிகமான வன்முறை காட்சிகள், ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் இருந்தால் அதை வந்து சில காட்சிகளை நாம் கட் பண்ண சொல்லுவோம். சார் இந்த இடத்துல ரத்தம் தெரிக்கிற மாதிரி இருக்குது, இது வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தா அது வந்து தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். ஏன்னா வந்து இப்போ சென்சார் போர்டு 3 வழியாக பிரிச்சுட்டாங்க. 7+, 13+, 16+. 7 யூஏ 7+, யூஏ 16+, 13+, 16+ன்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க. 3ஆக பிரிச்சாச்சு. இப்போ வித் பேரண்டல் கைட்னஸ் 16 யூஏ 16+ கொடுத்தோன்னா பேரண்டல் கைட்னஸோட நம்ம பார்க்கலாம். யூஏ 13+ கொடுத்தாங்கன்னா பேரண்டல் கைட்னஸோட பார்க்கலாம். 7 கொடுத்தாங்கன்னா சில்ட்ரன்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்றது தான் அதோட இது. இந்த 3 கேட்டகரியும் தாண்டி ஒரு கேட்டகரி வந்து தான் ஏ 18+. இதுதான் பார்க்க முடியும். 18 வயது கீழே இருக்கிறவங்க பார்க்கக்கூடாது. ஆஸ் பர் சென்சார் ரூல் படி பார்க்கக்கூடாது. சரிங்களா? அது வந்து அந்த படத்தில் சில காட்சிகளை நம்ம வந்து வெட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த காட்சிகள் வந்து ரொம்ப வன்முறை அதிகமாக இருக்குது, இந்த டைலாக் வந்து ஒருத்தரை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது, இந்த டைலாக் வந்து ரொம்ப ஒரு கோபத்தை உண்டு பண்ணுற மாதிரி இருக்குது, இதை நீங்கள் கட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த போர்டில் படம் பார்க்குறவங்க சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை சார் கட் பண்ண முடியாது, இந்த கதைக்கு இது தேவை, இந்த காட்சிகள் இது தேவை, இந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரி, இந்த அருவாரத்து சுடுற மாதிரியோ கன் பண்ணுற மாதிரி இது இருந்தால் தான் இது வந்து இந்த கதையோட ஒன்ற முடியும். அப்படின்றப்ப இவங்க சொன்னதை வந்து அவங்க கேட்டிருந்தாங்கன்னா யூஏ 16+ அந்த சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கும், யூஏ கிடச்சிருக்கும் 16+ வித் பேரண்டல் கைட்னஸ். இப்படி தான் நம்ம பண்ணுறது. சரிங்களா? அப்போ இந்த டைரக்டர் என்ன சொல்லுவார்னா, இல்லை சார் இது வேணும், அப்போ நான் ஏ தாங்க கொடுப்போம், கொடுங்க, ஏ வாங்கிட்டாங்க. அப்படி தான் வாங்கியிருப்பாங்க. சில காட்சிகள் வந்து வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்கிற காட்சிகள் நம்ம அப்ஜெக்ட் பண்ணி அவங்க கட் பண்ணுறதுக்கோ மியூட் பண்ணுறதுக்கோ அந்த காட்சிகளை வெட்டி எறிகிறதுக்கோ அவங்க வந்து சம்மதித்தாருங்கன்னா அது யூஏ 16+ வித் பேரண்டல் கைட்னஸ் கிடச்சிருக்கும். வன்முறை காட்சிகள் அதிகமாக இருந்தால், இல்லை எந்த காட்சிகள் இல்லை ரொம்ப கிளியராக இருக்குன்னா யூஏ 7+ஏ கொடுக்கலாம். 7+ஏ கொடுத்துருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ இது வந்து நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் கொடுத்ததுனால இது வசூலை பாதிக்குமா? இப்போ வந்து எனக்கு என்ன பர்டிகுலராக நான் பார்க்குறேன்னா, ஆஸ் பெர் ரூல் படி ஏ சர்டிஃபிகேட்டோட ஒரு படம் வந்து தேட்டருக்கு நீங்கள் போனீங்கன்னா, குறிப்பாக மால்ஸ்லாம் போனீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் 18 வயசு பூர்த்தியானவர்னு தெரிஞ்சால் தான் அந்த படம் பார்க்க விடணும். ரூல் அது. எந்த அளவு இங்கே தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. சிட்டியில் மால்ஸில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஆனால் மற்ற தேட்டர்ஸ்லாம் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. முன்னாடி எப்படின்னு யோசிங்க. முன்னாடி ஒருத்தர் வந்து டிக்கெட் வாங்க நேரடியாக போகணும். ஏ சர்டிஃபிகேட் உள்ள படம் பார்க்கணும்னா இப்படி பார்ப்பான், வயரமாக பார்ப்பான், தம்பி இது ஏ சர்டிஃபிகேட் படம், உனக்கு டிக்கெட் இல்லைப்பா, போப்பா போய் உங்கள் அப்பா அம்மாட்ட போய் வேறு படம் பார்ப்பா, இப்போ இந்த தேட்டரில் வேறு படம் ஓடுதுப்பா, அதை போய் பார்ப்பா அப்படின்னு தான் முன்னாடிலாம் இருந்துச்சு. இன்றைக்கி டிக்கெட் யாரும் போய் நேரடியாக வாங்குறாங்களா? எல்லாம் ஆன்லைன் புக்கிங் தான். ஆன்லைன் புக்கிங்கில் வயசாக போடுறீங்க. இப்போ நீங்கள் ரயில்வே டிக்கெட்டுக்கு புக் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டு அணிஞ்சு வயசு போடுறீங்க. நீங்கள் ஆன்லைன் புக் போடுறப்ப விகே வெங்கடேசன் வயசு 45 போடுறீங்க. விகே வெங்கடேசன் மட்டும் தானே போடுறீங்க, ஒரு சேஞ்ச் தானே அது. நீங்கள் அது வந்து நீங்கள் 18+ வாங்குறியா, 16+ வாங்குறியா, 7+ வாங்குறியா, எதுவுமே கிடையாதுல்ல. அது வயதுக்கு அங்கே தெரியவே தெரியாதுல்ல. இது வந்து அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் பார்த்து, ஆஹா இது படம் ஏ சர்டிஃபிகேட் படம் நீங்கள் போக முடியாதுன்னு சொன்னாதான் இது சாத்தியம். அது வந்து இங்கே செயல்படுத்துகிறாங்களான்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஏ சர்டிஃபிகேட்னு ஒரு படம் வாங்குச்சுன்னா இந்த படத்தை வந்து சிங்கப்பூர், மலேசியா, சவுத் ஏஷியா கண்ட்ரியாகட்டும், யூரோப் கண்ட்ரி, இந்த கண்ட்ரிக்கு இந்த படம் போச்சுன்னா, இப்போ வந்து சிங்கப்பூர் எஃப்எம்எஸ் கண்ட்ரின்னு சொல்லுவோம், சிங்கப்பூர், மலேசியா, துபாயெலாம் இந்த படம் போச்சுன்னா, தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஏ சர்டிஃபிகேட் ஒரு படம் கொடுத்தாங்கன்னா அவங்க இன்னும் அந்த படத்தை இன்னும் அதிகமாக நுணுக்கமாக பார்ப்பாங்க. சொல்ல பாயிண்ட் புரியுதுங்களா? நுணுக்கமாக முன்னாடி என்ன பண்ணால் யூஏ வந்து விட்டுருவாங்க. அதில் சின்ன சின்ன கட்டு கொடுத்து அந்த நாட்டுக்கு எதிராக எதனா இருக்கான்னு பார்ப்பாங்க, எதுவுமே இல்லையா ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. இது ஏன் இங்கேயே ஆயிடுச்சுன்னா அவன் இன்னும் கண்ணில் விளக்கணை ஊற்றி பார்ப்பான், இதில் என்னென்ன இருக்குது, இன்னொன்று எதாவது கட் பண்ணுன்னு சொல்லி. இது ஒரு மைனஸ் தான். ஆனால் இது வந்து வசூலை பாதிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிக்காது. ஏன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிற ஆகஸ்ட் 14க்கு முன்னாடியே இதுக்கு மிகப்பெரிய வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் வித்தாச்சு. சன் டிவி தான் ஓடிடி ஓனாக வச்சுருக்காங்க, சேட்டலைட்டும் அவங்க தான் வச்சுருக்காங்க. ஸோ இது இந்த ஏ சர்டிஃபிகேட்டு, யூஏயு மற்ற சர்டிஃபிகேட்லாம் வந்து ரஜினியோடைய வெற்றியை எல்லாரும் பாதிக்காது. ஆனால் வந்து இது வந்து மக்கள் வந்து இதில் ஆபாச காட்சிகள் இருக்குமோ, கவர்ச்சி காட்சிகள் இருக்கிறதுனால ஏன்னு இருக்குது, தயவு செய்து நிப்பாட்டுங்க. கதைக்களத்துக்கு சில விஷயங்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது, காட்சிகள். அந்த காட்சிகள் வன்முறை தூண்டுற மாதிரி இருக்கிறதுனால நம்ம கட் பண்ணுன்னு சொல்கிறோம். அவங்க கட் பண்ண ஒத்துக்காதனால ஏ சர்டிஃபிகேட் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுறாங்க. சில டைரக்டர் என்ன சொல்லுவாங்க, சார் ஏ சர்டிஃபிகேட் தான் எனக்கு வசூல் பாதிக்கும் சார்,
ஏ சர்டிஃபிகேட் வந்து ஏன் சன் டிவி துணிஞ்சு வாங்கினாங்கன்றதுக்கு ஒரு கேள்வி இருக்குது, நல்லா கேளுங்க. இப்போ சன் டிவி தயாரிக்காமல் இந்த படத்தை வேற ஒருத்தர் தயாரிச்சிருந்தாங்கன்னா அவன் ஓடிடி பிளாட்ஃபார்ம் போனாலும் ஏ சர்டிஃபிகேட் அவனுக்கு மைனஸ் ஆகும், அவன் வந்து விலை கம்மியாக கேட்பான். சேட்டலைட்டு போனாலும் பல ப்ரைவேட் சேனல்ஸ் வாங்குறாங்கன்னா சேனல்ஸ் போனாலும் ஏ சர்டிஃபிகேட்னா அதை வாங்க யோசிப்பான். ஏ சர்டிஃபிகேட் ஆகிடுச்சிங்க நான் யோசிக்கிறேங்க சொல்லுங்கள் அப்படின்றவாங்க. இப்போ சேட்டலைட்டே இவர் தான் வச்சுருக்காரு, இவர் ஓனாக ஓடிடி பிளாட்ஃபார்மும் வச்சுருக்காரு, இவர் யார்கிட்டையும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த காட்சிகள் எங்களுக்கு தேவை, நீங்கள் ஏ சர்டிஃபிகேட் கொடுங்க, நாங்கள் அக்ரி பண்ணிக்கிறோம், அதனால் அக்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரஜினியோடைய மாசுக்கு முன்னாடி ஏயு இதெல்லாம் எதுவுமே பாதிக்காதுங்க. அதெல்லாம் உடச்சி தகுந்து எங்கேயோ போயிட்டாருங்க அவர், எங்கேயோ போயிட்டாரு. நீ திருவிழாவை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துக்கு, திருவிழா மாதிரி வெயிட் பண்ணுறாங்க இந்த படத்தை கொண்டாடுறதுக்கு, கூலி படத்துக்கு. என்ன மாதிரி படம் இது வரைக்கும் பேன் இண்டியாவில், வேர்ல்டு இண்டியா மூவிங்க அது, இட்ஸ் நாட் அ பேன் இண்டியா மூவி. வேர்ல்டு ஃபுல்லாக போய் ரீச் ஆகிற படங்க. ஒரு பர்டிகுலர் பிரதேசத்தை சேர்ந்த சூப்பர் ஸ்டாரை தன்னுடைய ஸ்டாராக வச்சுருக்காருங்க. ஏற்கனவே அவர் சூப்பர் ஸ்டார், அவர் குத்திட்டு இருக்கிறது எல்லாமே பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார். உபேந்திரா ஒரு சூப்பர் ஸ்டார், அமீர் கான் ஒரு சூப்பர் ஸ்டார், நாகார்ஜுனா ஒரு சூப்பர் ஸ்டார், இதுக்கு மலையாளத்தில் ஒருத்தர் நடிச்சிருக்காரு அவரு, எல்லாருமே ஒரு சூப்பர் ஸ்டார். அந்த காம்போவே பெரிய காம்போங்க, மிகப்பெரிய வெற்றி படம். அது பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஹைப்பை ரஜினி கொடுக்க வேண்டிய படம். அந்த படத்துக்கு நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் வந்தாலும் சர்டிஃபிகேட்லாம் தாண்டி வளர்ந்த படம். சில குறிப்பிட்ட பேருக்கு தான் சர்டிஃபிகேட் கிட்டே விடலாம், ரஜினிக்கெலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அதெல்லாம் அடித்து தூள் பண்ணிட்டு போயிட்டே இருக்குங்க. அதனால் இது வந்து அவங்களுக்கு வேண்டிய காட்சிகளை அவர்கள் எடுக்க மறுக்கிறதுனால அந்த சர்டிஃபிகேட் அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிருப்பாங்கன்றது தான் என் கணிப்பு. ரொம்ப நன்றி. நன்றி.